ஹாய் மேட்ஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஈகோ சிஸ்டமுக்கு போட்டே இன்னொரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. சாம்சங்னு கேட்டிங்கன்னா அது இல்லை, அதையும் மீறி ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட பேர் தான் ஐகால். நீங்க உடனே கேட்கலாம், சாம்சங்ல இத்தனை வருஷம் முடியாத ஈகோ சிஸ்டம் எப்படா ஐகால், அதுவும் ஒரு சைனீஸ் கம்பெனி, அதாவது இந்தியன் கம்பெனி சொல்லிட்டு சுத்துற ஒரு சைனீஸ் கம்பெனி எப்படி பில்ட் பண்ணுச்சுன்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதை பற்றி மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங்க்கும் ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமுக்கு போட்டி, அதே மாதிரி ஐகாலுக்கும் சாம்சங்க்கு போட்டி, அந்த மாதிரி வீடியோ இது கிடையாது. ஐகால் பண்ணுற லீலைகளை பற்றின ஒரு வீடியோ தான் இதுவும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட டிசைன் தூக்கி அப்படியே ஒரு டேப்பை உருவாக்கி ஃபோனை உருவாக்கி விற்கிற ஒரு கம்பெனியோட ஸ்கேம் என்ன வேணும்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அபினவ். நான் இப்போ எடுக்க வந்திருக்கேன்னா லீலைகள் ஒவ்வொன்றா இவர் காமிச்சு அதோட ரேட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லும் ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ இந்த டேப் பார்த்தோன்னா எப்படி இருக்கு? ஒரு ஐஃபோன் மாதிரி இருக்கு. அவன் மட்டும் என் கையில கெட்ட. சரி, அடுத்து ஸ்பெக்ஸுக்கு போவோம். 2GB 32GB ரேம் 32GB ஸ்டோரேஜ். அது என்ன கொட்டடத்துல போட்டிருக்காங்கன்னா இனஃப் ஸ்டோரேஜ் ஃபார் டெய்லி நீட்ஸ். அடே 32GB அதெல்லாம் வீடியோ எடுக்க கூட பத்தாது. எங்க அடுத்து கேமரா 5 மெகா பிக்சல் பின்னாடியும் 2 மெகா பிக்சல் முன்னாடியும் கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட்டரி பார்த்தா 3000 mAh. லாங் பேட்டரி லைஃப் நாட் கேரண்டீடு. அட பொம்மால புரியல, வசனமே எனக்கு புரியல. இல்ல என்ன குமார் ஜக் பண்ணிருக்கீங்களா? இப்போ என் போன்லயே 5000 mAh, இந்த போன்லயே 5000 mAh கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பெரிய டேப், வெறும் 3000 mAh. ஓஎஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு சேர்றா, என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷனு அதை போடல. அடுத்து ப்ராசஸர் பார்த்தோம்னா குவாட் கோர், ஆனால் என்னன்னு போடல. கிளாக் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 1.1 GHz தான், ஒரு 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு ஒரு டெய்லியில எவ்வளவு பாயிண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. ரேட்டிங் ஆமாம், முக்கியமான ஒரு கேள்விதான். ரேட்டிங் வந்து 3.5. சரி, இப்போ நான் இவ்வளோ சொன்னதை வச்சு இந்த ரேட்டை சொல்லு. ஒரு 5000. 5000 ரூபாய். ஒரே ஒரு வேரியன்ட் தான் இருக்குது. 2GB RAM 32GB ஸ்டோரேஜ், வைஃபை ப்ளஸ் 4G. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சுக்கு போவோம். சரி, இந்த வாட்சை பார்த்தோன்னே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இருக்கு. பார்த்தேன், நிறைய பேர் சைனாக்காரன் பண்ண வேலைனால அவனுக்கு நார்மல் ஸ்மார்ட் வாட்ச் வருதுன்னு தெரியும். அடுத்து ஸ்மார்ட் ஸ்கிரீன் என்ன ஸ்மார்ட் புரியல. ஒரு ஸ்கிரீன் யோசிக்கணும். 3D டைனமிக் டைலாம் டிஸ்பிளே கர்வ் இருக்கு, அது வேணும் ஒத்துப்பேன். ஆனால் 3D டைனமிக் டைல் அதான் டைனமிக் ஐலாண்டு. ஐபோன்ல டைனமிக் ஐலாண்டையும் வாட்ச்ல ஸ்கிரீனையும் இணைச்சிட்டாரு. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. உங்க வாய் உங்க உருட்டி. அடுத்து பேட்டரி 7 நாள் நிக்குமோ 10 நாள் சும்மாவே நிக்குமோ? 7 நாள் நிக்குமா? 7 நாள் வந்து நார்மல் யூசேஜுக்கு நிக்குமோ, 10 நாள் பார்த்தீங்கன்னா சும்மாவே நிக்குமோ? எதுவும் யூஸ் பண்ணாது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா SPO2 ஆக்சிஜன் மானிட்டர், ஹார்ட் ரேட் டிஸ்ப்ளே. அடுத்து டிஸ்ப்ளே சைஸ் பார்த்தோம்னா 45.7 mm போதும். என்ன இது பிக்கர் இஸ் பெட்டர் ஃபார் என்டர்டெயின்மென்ட்? இல்ல, ஸ்மார்ட் வாட்ச் டிஸ்ப்ளேல என்ன என்டர்டெயின்மென்ட் பார்க்க முடியும்? இல்ல அந்த ஒரு கேம் இருக்குல்லவா, அந்த ஸ்கோர் அதே அதாவது உருட்டு அல்ட்ரா வாட்ச்ல பண்ண முடியும். இந்த வாட்ச்ல என்னத்த பண்ண ஒண்ணு பண்ண, சும்மா இப்படி பாத்துட்டு என்டர்டெயின்மென்ட் போட்ற வேண்டியது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராப்பர் சிலிகான் தான், அது ஓகே. OS ஆண்ட்ராய்டு iOS வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது அப்படியே இருக்கு. தண்ணி உள்ள போயிடும் கண்டிப்பா. பத்தாயிரம் சைடுல ஸ்பீக்கர் வேற கொடுத்துருக்கான். எப்படி வாட்டர் ரெசிஸ்டன்ட் நம்ப முடியுது? சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த வரைக்கும்? ஒரு 1000 ரூபாய். 1400 ரூபாய். 1400 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையா? வாய்ப்பே இல்ல. கடல்லே இல்லையா? 35 பேர் தான், 35 பேர் தான் வாங்கியிருக்காங்க. 4.5 ரேட்டிங். அதான் 35 பேர் வாங்கினா 4.5 வந்திருக்கு. அடுத்து இதோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட அண்ணன் தம்பிகிட்ட பார்த்துக்கோ. இவர் பார்த்தீங்கன்னா அக்கா, இவர் அண்ணன், இவர் தம்பி. அடுத்து போவோம். ஓகே, இது என்ன ஃபோன் நீங்க பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஐபோன் மாதிரி இருந்துது. ஐயோ, மீண்டுமா? இது பாரு, இது என்ன ஃபோன்? நோக்கியாவின் அண்ணன் ஐபோன். ஐபோன் இன்டு நோக்கியாவா? அடுத்து இது ரேம் பார்ப்போம். 32 MB ரேம், 32 MB ரோம், 1.3 மெகாஹெர்ட்ஸ். ஜிகாஹெர்ட்ஸ் கூட மெகாஹெர்ட்ஸ். கேமரா ரியர் கேமரா 0.3 மெகா பிக்சல், டிஸ்பிளே 3.36 இன்ச். சுண்டுகார சைஸ்ல டிஸ்பிளே. அட இதுல என்ன ஹைலைட்னா இங்க பாருடா, பேட்டரி 22,000 mAh, டேப்ல 3000 mAh. ஏடா 1000 mAh அதிகமா? இத்ரோட டிஸ்பிளேக்கு 2000 mAh, அவ்வளவு டிஸ்பிளேக்கு 3000 mAh. என்ன நாய் இது?
நெட்வொர்க் 2G. ஓகே, இதெல்லாம் நார்மலாக வர்றது தான். பட்டன் ஃபோன் தான் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஐகால் இந்த கேமரா ஏன்னா நம்ப முடியல. நான் வந்து ஒரிஜினல் கையில இந்த இது போட்டா எடிட்ஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க. கரெக்டாக எனக்கு அப்படி தான் தெரியுது. சரி, அடுத்து இந்த ஃபோனோட ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ காமிச்சது ஒரு 2000 2400. சரி, இப்போ அடுத்த ஃபோன். இந்த ஃபோன் தான் ட்ரெண்டிங் ஆச்சு. நம்ம ஏடிடி கூட போட்டாரு. இதுவும் பார்க்க அதே ஐபோன், எல்லாமே ஐபோன் மாதிரியே கட்ட காப்பி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் பின்னாடி பார்க்க ஐபோன் மாதிரி தான் இருக்கு. ஏதாவது இது என்ன கலர்னா டைட்டானியம் கலர் வந்துச்சு 15 Pro Max. அந்த கலர் இது அது டிஸ்பிளே போகும். டிஸ்பிளே வாட்டர் ட்ராப் ஆச்சுன்னா பட்டையை கொடுத்து வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஃபோன் பாரு எத்தனை தடி இருக்குது போட்டோடைய. போட்டோ அப்ப எவ்வளவு இன்ச்? ஒரு ஐபோனோட 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா? இல்ல திக்னஸ் சொல்றேன். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் பட்டனு, அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர், அப்புறம் டைப் சி கொடுத்துருக்கான். அது போதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேக் லைடா ஸ்கேனர் கொடுத்துருக்கான். அது அந்த இடத்துல லைடர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எதுவுமே இருக்காது. ஒய்யா போட்டோ வச்சிருக்காங்க. அடுத்து இதோட ஸ்பெக்ஸ் வரும். இந்த 4GB RAM, 64GB ROM. ஓகே, நார்மல் ஃபோனுக்கு வர்றது இந்த ரேட்டோட தான். ப்ராசஸர் ஆக்டா கோர் 1.6 GHz. லாக் ஃப்ரீ பர்ஃபார்மன்ஸ் தான். புரியல, ப்ராசஸர் பேரே ஒழுங்கா போடல. எங்க லாக் ஃப்ரீயா இல்லையான்னு தெரியும். ஆண்ட்ராய்டு எடுத்தா தான் தெரியும். ஸோ பார்ப்போம். இல்ல அப்படியெல்லாம் போட வேண்டியது. அப்படியே வாங்கினதுக்கு அப்புறம் லாக் போட்டா நமக்கு என்ன தெரியுது? இப்போ பேக் கேமரா பார்த்தா 13 MP. இந்த ரேட்டுக்கு ஓகே. டிஸ்பிளே 6.5 இன்ச் போதும். பேட்டரி 5000 mAh. அந்த இதுக்கு 3000 இது 5000. ஐயோ, மீண்டுமா என்ன கணக்கு இது? அடுத்து இந்த போன் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன்? ஒரு ஏங்க போற காமிங்க. ஒரு 7100 ரூபா. 7000 ரூபா கரெக்டா? ஓகே, 7000 குறைச்சா. இப்போ இந்த 3 பொருள் இருக்குல்ல, இந்த 3 பொருளுக்கு இன்னும் ஆப்பிள் ஒரு மிஸ் ஆகுது. என்னன்னு கண்டுபிடி. வாட்சா? இல்ல, நீ உன் காதுல போட்டு இருக்கிய ஏர்பாட்ஸா? ஆனா இந்த கம்பெனில ஏர்பாட்ஸ் இல்ல. இருக்கா இது இருக்கு ஆனா இல்ல. அதுக்கு பதிலா ஸ்பீக்கர் இல்ல. அந்த போட்டோ இப்போதைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ற போன்ல இருக்கு, இதுல இல்ல. அந்த ஏர்பாட்ல என்ன ப்ளஸ்ன்னு பாத்தீங்கன்னா 2 கலர் வச்சுட்டு போகலாம். கால் செவிடாகி சாகலாம். அதாவது ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீக்கர் உங்க காதுல மாதிரி நீங்க ஏர்பாட் மாதிரி போட்டு சுத்துனீங்கன்னா ரோட்ல பாக்குற காது செவிடாயிரு. பார்த்தா ரோட்ல இருக்கிறவன் என்ன நினைப்பான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று சொல்ல மறந்துருப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐகாலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. ஏன்னா 3 கேமரா இருக்க மாதிரி கொடுத்தாலும் அங்கே ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. அந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்க. 10வது பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐகால் ஈக்கோ சிஸ்டம்க்கு எவ்வளோ ரேட் ஆகுது, சாம்சங் ஈக்கோ சிஸ்டம்க்கு எவ்வளோ ரேட் ஆகுது, சாரி ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்க்கு எவ்வளோ ரேட் ஆகுது அப்படிங்கிறத போய் சொல்ல மறந்துட்டோம். நான் ஸ்கிரிப்டர்லாம் இல்லை, சும்மா பேசணும்னு தோணுச்சுன்னு பேசணும். பட் மறந்துட்டோம். அந்த 2 விஷயத்தையும் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். ஸோ கரெக்டாக ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டம்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துக்கிட்ட வருது. இப்போ நான் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 15 Pro Max பேஸ், எல்லாமே பேஸ் வேரியன்ட் தான். 15 Pro Max பேஸ் வேரியன்ட், ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 2, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபேடு, அப்புறம் ஏர்பாட்ஸ் ப்ரோ. இது 4 சேர்ந்து ஆட் பண்ணி 4 ஆட் பண்ணதுக்கு 4.5 லட்சம், 4 லட்சத்துக்கிட்ட மேலேயே வந்துருச்சு. கிட்ட மேலே ஒவ்வொரு டைம் ரேட்டு மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ அதே ஆனால் ஐகால் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18,000 முடிஞ்சிருச்சுங்க ஐகால் ஈக்கோ சிஸ்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஐகாலோட ஐஃபோன், அதாவது K17, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகால் N4 ஐபேடோட தம்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸு கூட ஒரு 2 ஸ்பீக்கரு, அது யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் வெறும் 1500 ரூபாய்க்கு. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபரை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கண்டென்ட் கூடி சீக்கிரம் வருது. இந்த வீடியோக்கோட சப்போர்ட்டை பொறுத்து அந்த வீடியோவை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பை பாய். Fuck her in the Benz.